ஐயர் வீட்டு வெண்பொங்கலும், இதுக்கு காம்பினேஷனா நான் வைக்கக்கூடிய ஈஸியான பொட்டுக்கல்ல சாம்பாரும் தான் இன்னைக்கு ரெசிபி. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த ஐயர் வீட்டு வெண்பொங்கல். ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நான் வைக்கக்கூடிய பொட்டுக்கல்ல சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாம்பார். டேஸ்ட் வேறு லெவல்ல இருக்கும். பொங்கலுன்னு இல்ல, எல்லா டிஃபன் வகைகளுக்கும் இந்த சாம்பார் அவ்வளோ அருமையா இருக்கும். வாங்க சட்டுன்னு ரெசிபி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு பொங்கல் ரெசிபி பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே ரேஷன் பச்சரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கூடவே 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு, இது கூட நம்ம எந்த கப்பில் அரிசியும் பருப்பும் அளந்து எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 6 கப்பு தண்ணின்றது பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் விட்டுறலாம். ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ சூப்பராக நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போடணும். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி முந்திரி இதோடு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம குக்கர் அப்படியே தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுட்டு தாளிப்பையும் நம்ம பொங்கலோடு சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ்வு ஆஃப் பண்ண வேணாம். இதை நல்லா அடுப்புலையே அப்படியே வச்சு கிண்டிக்கலாம். சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிறபடி அளவுகளில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஐயர் வீட்டு பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சுவையான பொட்டுக்கல்ல சாம்பார் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 கட் பண்ண பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு தட்டி இதோடு சேர்த்துருங்க. 2 மீடியம் சைஸு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் 2 ஓட்டு ஓட்டி இதோடு சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அரைவாசி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அரைவாசி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தேன். அது இந்த வீடியோவில் வரல, சாரிங்க. நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கைப்பிடி தேங்காய், 1 கைப்பிடி பொட்டுக்கல்ல, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி இந்த கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அந்த தண்ணியும் சாம்பாரோடு சேர்த்துருங்க. இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதித்து வெந்து நம்ம ஊற்றின எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். நீங்கள் தேங்காய் சேர்க்கலன்னா பொட்டுக்கல்லை மட்டும் சேர்த்து கூட இந்த சாம்பார் செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொங்கலுக்குன்னு இல்லை, எல்லா டிஃபன் வகைகளுக்குமே செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு 2-3 கொதி கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக நறுக்குன மல்லித்தலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான ஈஸியான பொட்டுக்கல்லை சாம்பார் ரெடி ஆயிரும். ஐயர் வீட்டு வெண்பொங்கல் ப்ளஸ் பொட்டுக்கல்லை சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.